இங்க ஒருத்தன் ராஜாவுக்காக ஃபீனிக்ஸ் பறவைய பிடிக்க வந்திருக்கான். அவன் ட்ராக் வச்சு அந்த ஃபீனிக்ஸ் பறவைய பிடிச்சிடுறான். ஆனா இப்போ அந்த வலிமையான ஃபீனிக்ஸ் பறவை கண்ணீர் விடுறத பார்த்த அவன் மனம் உருகுன உடனே என்ன பண்றான், இத கட்டி வச்சிருக்க சங்கிலி வலையிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவைய விடுவிக்கிறான். இந்த ஃபீனிக்ஸ் பறவை இப்போ அவனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா மேல பறந்து போகும்போது, அதோட ஒரு இறக இவனுக்கு பரிசா கொடுத்துட்டு போகுது. அடுத்த சீன்ல இவன் ராஜா கிட்ட ஃபீனிக்ஸ் பறவைய பிடிச்சதாகவும், அத இவனே தப்பிக்க விட்டதாகவும் சொல்றான். ஆனா ராஜா இத நம்பல. இவன் பொய் சொல்றான் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அவன் என்ன பண்றான், கையில இருக்கிற அந்த ஃபீனிக்ஸ் பறவையோட ரெக்கைய எடுத்து வெளிய காட்டுறான். ஆனா இது ரெக்க மாதிரியே தெரியல. உடனே இங்க இருக்கிற மக்கள், மந்திரி மற்றும் ராஜா வரைக்கும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ ராஜா இவனுக்கு மரண தண்டனையை நிறைவேத்துங்க அப்படின்ட்டு ஆர்டர் போடுறாரு. உடனே இந்த இடத்துல அந்த ஃபீனிக்ஸ் பறவையோட ரெக்க ஜொலிக்க ஆரம்பிக்குது. வானத்துல பார்த்தா அந்த ஃபீனிக்ஸ் பறவை பறந்து வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் நம்புறாங்க, இவன் உண்மையை தான் சொல்லியிருக்கான், இவன் தான் அந்த ஃபீனிக்ஸ் பறவையை பிடிச்சிருக்கான், அதை விடுவிச்சிருக்கான் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கிறாங்க, இவனை ராஜாவாக்குங்க ராஜாவாக்குங்க அப்படின்னு.